ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பன்னீர் 65 எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கணும். அதாவது பன்னீர்னா என்ன, எடுத்து போட்டு அப்படியே மாவை பிறஞ்சி போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டால் 65 வந்து நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, அது கொஞ்சம் முறை இருக்குது. அது எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எப்பொழுதும் நான் சொல்கிறது தான், இந்த மெட்ராஸ் அம்மா சமையல் சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற நல்ல நல்ல வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வீடியோ ரெசிபிக்குள்ளே போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து இது மாதிரி வந்து ஒரு ஹட்சன் பன்னீர் நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த ஹட்சன் பன்னீர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹட்சன் பன்னீர் வாங்கிக்கிட்டோம். இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாலேருந்து 110 ரூபா வரைக்கும் இருக்கும். ஹட்சன் நிறைய பன்னீர்லாம் இருக்குது. ஸோ இந்த பன்னீர் வந்து நல்லா கட்டியாக இருக்கும். அந்த பன்னீரை அழகாக குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணிங்க. இந்த ஸ்லைஸ் கட் பண்ணுறது நம்ம எப்படின்னா நம்ம கத்தியில் கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்லைஸில் கட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணுன்னா ஒரு தவாவில், அதாவது தோசை திருப்பியில் வந்து பார்த்திங்கன்னா தோசை போடுற கல்லில் நம்ம என்ன பண்ணணுன்னா அழகாக லைட்டாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக இப்படி வதக்குங்க. வதக்கணும் போது என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்பீடாக வைக்கக்கூடாது, நம்ம சிம்மில் தான் நம்ம வைக்கணும். சிம்மில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா இது மாதிரி வந்து உள்ளதை அப்படியே பெரட்டி போடணும். அதாவது கருகிடக்கூடாதுங்க. கருகாமல் என்ன பண்ணணுன்னா அழகாக இப்படி சின்னதாக மெதுவாக பெரட்டணும். அதாவது வேகணும், ஆனால் கருகக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வதக்கிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சிம்மில் வச்சு வதக்குனதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்குது பாருங்களேன். கோல்டன் கலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வருது, சுருங்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணீர் சேர்ந்துருக்கும். அதாவது நம்ம பன்னீருங்கிறது எப்படி தயாரிக்கிறாங்க அது மாதிரி தானே, இப்போ பால்லேருந்து தயாரிக்கிறது தானே அது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தண்ணி வத்த வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஆகும். எவ்வளோ பெருசாக இருந்துச்சு ஸ்லைஸு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வதங்க வந்து ரொம்ப சின்னதாக மாறிட்டே இருக்குது. ஓரளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இது வந்து ஒரு பொன் நிறமாக வந்துச்சா அதோட போதுங்க, ரொம்ப கருக வேண்டாம். ஏன்னா அப்போ தான் நம்ம சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோமா, அப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது அப்பையும் வேகும். ஸோ 2 வாட்டி வேகுனா ரொம்ப கெட்டியாயிடும், திரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம இப்படியே வந்து ஓரளவு வந்து இப்படி வந்து பார்த்தோன்னா இப்படி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு பொன்னிறமாக இருந்துச்சுன்னா நம்ம சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணுறோம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி போண்டா மாவு ஆச்சியில் விற்கிது, சக்தியில் விற்கிது, எதில் வேணுமா விற்கிது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை நல்லா அரைச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அது வீணாக போகாமவே இருக்கும். அதை எடுத்து ஒரு ஸ்பூன் இதில் கலந்துக்கிறோம். அதை கலந்துக்கிட்டு பஜ்ஜி போண்டா மாவு கடையில் விற்கிறதுல அதை எடுத்து போடலாம். பஜ்ஜி போண்டா மாவு கிடைக்கலையா, கவலையப்படாதீங்க. கடல மாவு கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு இல்லை கார்ன்ஃப்ளேவர், இதெல்லாம் சேர்த்திங்கனாலே பஜ்ஜி போண்டா மாவு ரெடி ஆகிடும். சரி, நாங்கள் வந்து ஆச்சியில் வாங்கியிருக்கோம் கார்ன்ஃப்ளவர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி தயிராக இருக்கட்டும், என்ன பிராண்டை கூட வாங்கிங்க. இது வந்து நல்லா கலக்கணும். கண்டிப்பாக உப்பு சேர்க்கணுங்க. பஜ்ஜி போண்டா மாவில் உப்பு இருக்கும், ஆனால் ரொம்ப இருக்காது. இருந்தாலும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நல்லா கலக்கிங்க. கலக்குன்னு நல்லா கலக்கிக்கணும். இப்போ கலக்கியாச்சு. இப்போ என்ன போடுறாங்க என்னடா பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா மாவோட நெடி தான் ஏறி இருக்குது. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போடுறோம். ஏன்னா கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சோள மாவும் அரிசி மாவு அதெல்லாம் போடுவாங்க. நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம். பஜ்ஜி போண்டா மாவோட மிக்ஸு இல்லைன்னா கிறிஸ்பினஸ்ஸே இருக்காது, எண்ணெய் ரொம்ப இழுக்கும். இது வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பினஸாகவும் இருக்கும், எண்ணெயும் இழுக்காமல் இருக்கும். மாவு ரெடி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் தேவைப்படுதா, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் கொஞ்சம் காரமாக இருக்கும். சில பேருக்கு வீட்டில் வந்து வயிறு புண்ணாக இருக்கும், வாய் புண்ணாக இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி பெப்பர் போட வேண்டாம். எங்கள் வீட்டில் போட்டிருக்காங்க, வேறு வழியில் சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பண்ண பன்னீரை அழகாக எடுத்து தவாலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வறுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா, பொரிக்கலை, வறுத்துருக்காங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக காமிச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா
எப்படி இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே சைஸ் சின்னதாகிச்சா பொன்னிறமாக உள்ளதை மட்டும் எடுத்துக்கணும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அப்புறம் முறுமுறுப்பு வரல, பன்னீர் நல்லா இல்லைன்னு கமெண்ட்ஸ் போடாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாலேருந்து இதையும் கலந்து வைக்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன பார்த்திங்கன்னா நல்லா அழகாக உள்ளே போட்டு மசாலாவை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப திக்காக இருக்குல்ல. இந்த திக்காக இருந்தால் எப்படி வந்து நம்ம சேர்த்து போடுறது பஜ்ஜி மாதிரி போண்டா மாதிரிலாம் கஷ்டம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஒரு தயிர் சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தயிர் போட்டுட்டு அதை நல்லா வந்து கலந்துடுங்க. கலந்த பிறகு நல்லா மசாலாவோட சேர்ந்துருக்கும். ஓகேவா? இனிமேல் மசாலாவோட சேர்த்து நம்ம ஒரு பஜ்ஜியை வறுத்து எடுக்கிற மாதிரி எடுக்க வேண்டியதாங்க. நிறைய பேர் வந்து இதே மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனு அது இதுன்னு செய்வாங்க. ஸோ இதே 65 மசாலா ப்ரிப்பரேஷன் தான் மற்ற எல்லாத்துக்குமே. இதுக்கு பதிலாக மஷ்ரூம் போட்டால் மஷ்ரூம் 65, பன்னீர் போட்டால் பன்னீர் 65, மற்ற எது போட்டுங்களோ 65 சேர்த்துங்க. ஆனால் இது ஒரு நாள் வந்து என்னன்னு தெரிலங்க. 65 சொல்கிறாங்க. எதுக்கு 65 சொல்கிறாங்கன்னு தெரில. ஏன் 75 சொல்லலாம், 25 சொல்லலாம். ஆனால் இது 65 சொல்கிறாங்க, எதுக்குன்னு தெரில. பரவாயில்ல, நம்மளும் சொல்லிக்கலாம். மசாலா இப்போ ரெடி. கொஞ்சம் நேரம் ஊறணுங்க. ஊறினா தான் என்ன ஆகும்னா அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா பன்னீரில் இறங்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஊற வச்சதை எடுத்து நம்ம அழகாக வந்து டிஸ்பிளேக்கு வைக்கிறோம். அதாவது ஊற வைக்கிறதே நம்ம வந்து டிஸ்பிளே மாதிரி வைக்கிறோம். ஏன்னா எடுத்து அழகாக போட்டு வறுக்க வைக்கலான்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரமாக நாங்கள் ஊற வச்சுட்டோங்க. அரை மணி நேரமாக ஏன் வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குன்னு நினைக்காதீங்க. அரை மணி நேரம் நாங்கள் மியூட்டில் வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இந்த பன்னீரை எடுத்து ஒரு தவாவில், அதாவது எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி அப்புறமேல வந்து கொஞ்சோண்டு அது என்னது பன்னீரை நம்ம ஊற வச்சதை எடுத்து போட வேண்டியதாங்க. அதாவது சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா கருகிடும் பன்னீர். ஸோ நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நல்லா உருட்டி பரட்டி எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், பன்னீரோட 65 எப்படி தெரியுமா இருக்கும். சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுதில் நல்லா இருக்குங்க. போட்டவனையும் முடிஞ்சளவு பொன்னிறமாக வந்துடுச்சு. அழகாக பரட்டி போடுங்க. ரொம்ப வேகமாக பரட்டாதீங்க. ஏன்னா அதில் உள்ள மாவு வந்து திரிஞ்சிடக்கூடாது. மாவு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பஜ்ஜி மாவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் அரிசி மாவு போட்டிருக்கோம். இப்போது நல்லா கிறிஸ்பினஸாகவும் இருக்கும். நல்லா வதங்குது. இப்போ இந்த பன்னீர் வந்து நல்லா ஊறி இருக்கா, சூப்பராக ஊறி இருக்குங்க. இப்போ இதில் அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்லாம் வந்து அந்த பன்னீர்லாம் இறங்கியிருக்கும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். கடையில் இருக்க பன்னீர்லாம் ஏன் அந்த டேஸ்ட் தருதுன்னா, அவங்க பன்னீர் ஆல்ரெடி எடுத்து இது மாதிரி ஊற வச்சுருவாங்க. வர வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எடுத்து வறுத்து கொடுப்பாங்க. அப்போது அந்த ஸ்வீட்டு, காரம், அந்த கிறிஸ்பினஸ் எல்லாமே அதில் இருக்கும். பொன் முறுவலாக வரணும்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பன்னீர் மட்டும் எது வதங்கியிருக்கோ அதை மட்டும் எடுக்கணுங்க. கருக விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. அம்மா வேறு லெவலாக வறுத்துட்ருக்காங்க. பசி வேற வலி ரொம்ப இருக்குது. இதை பார்த்தோன்னே திங்கணும் போல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு. அடுத்த ஷிஃப்ட்டு போடுறாங்க. நம்ம எல்லா ஷிஃப்ட்டும் காமிச்சோன்னு வச்சுங்களேன், வீடியோ 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு ஓடும். இது மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் வீடியோ போட முடியாது. சரி, அடுத்த ஷிஃப்ட்டு போடுறாங்க, அது போடட்டும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லா முறுமுறுன்னு வறுத்துருக்காங்க. அந்த முறுமை வறுத்ததை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்பினஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து எப்படி பார்க்குற மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. சூப்பராக வெந்திருக்கு, கிறிஸ்பியாகவும் இருக்குது. திங்கிறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் உள்ளே இருக்குது. வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லா காரமாகவும் பார்க்க வேறு லெவலாக இருக்குது. திங்கணும் போல் இருக்குல்ல. நீங்கள் இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும்.
ஸோ இந்த இதை வந்து நான் வந்து இதோட நிப்பாட்டிக்கலாம் பார்க்குறேன். உங்களுக்கு ஃபைனல் அழகாக ஒரு டெக்கரேஷனோட உங்களுக்கு எலுமிச்சம்பழம் அப்புறம் வெங்காயம்லாம் வச்சு சூப்பராக ஒன்று காமிச்சிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழம் அதோட சேர்த்து சூப்பராக இருக்குது. பார்க்க ஒரு சிக்கன் மட்டன் 65 மாதிரி இருக்கா? என்னடா திரும்ப 65 சொல்லாதீங்க. சரி, பன்னீர் 75, பன்னீர் 25 எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். இதை ஒரு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் அம்மா.